கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 72ஆம் சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 72 வசனம் 18. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய இந்த கடைசி பகுதியை இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க கடவுள் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இங்கே அதிசயங்களை செய்கிறவர் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை நாம் ஏசாயா புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் நாமம் அதிசயமானவர் என்று எழுதியிருக்கிறது. இன்னும் பழைய ஏற்பாட்டில் என்னுடைய பெயரை நீ ஏன் கேட்கிறாய், அது அதிசயம் என்று கடவுள் உரைத்ததாக கூட நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அதிசயம் என்றால் என்ன? மனிதருடைய பார்வையில் நம்ப முடியாத ஒன்றாக, பிரமிக்க வைக்கின்ற ஒன்றாகவும், மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலாகவும் காணப்படுகிறதை நாம் அதிசயம் என்று சொல்லுகின்றோம். ஏனென்றால் அதை என்னால் செய்ய முடியாது, அதை நான் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது, இது எவ்விதமாக நடந்திருக்கக்கூடும் என்று சொல்லி அதை தான் கடவுள் செய்கின்றார். ஆகவே அவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் இங்கே நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இங்கே இருக்கிறது. அது கடைசி வரியில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர் என்று எழுதவில்லை, மாறாக அவரே என்று எழுதியிருக்கிறது. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவரே என்றால் அவருக்கு இணையாக வேறொருவர் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கின்றது. அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மெய்யான ஒரு அதிசயத்தை, உண்மையாகவே நிரந்தரமாக பரிபூரணமான ஒரு அதிசயத்தை யாரால் நடப்பிக்க முடியும் என்றால் அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் இப்படி எழுதியிருக்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையானீர்கள். கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராகியும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிப்பாரானால், நம்முடைய பிதாவாகிய கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாரானால், அதிலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒருவராலும் முடியாது. ஆகவே தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை, நிரந்தரமான விடுதலை. அதில் எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமே இல்லை. அது திரும்பி வந்துவிடும் என்று சொல்லுவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. கடவுள் அந்த காரியத்திலிருந்து, அது நோயாக இருக்கலாம், பணப்பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வேறொரு எந்த காரியமாக இருக்கலாம், கடவுள் ஒரு முறை அவற்றில் இருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டார் என்றால் திரும்ப அந்த பிரச்சனை நம்மை மேற்கொள்ளவே முடியாது. காரணம், கடவுள் நம்மை விடுதலையாக்குகிறார் என்றால் அந்த பிரச்சனையை, அந்த கஷ்டத்தை நம்மை விட்டு முற்றிலுமாக துடைத்து அடிச்சுவடில் கூட காணப்படாதபடிக்கு அப்புறப்படுத்தி போடுகிறார் என்ற அர்த்தம். இது எப்படி நடக்கின்றது? அவரே அதிசயங்களை செய்கிறவர்.
அவர் மட்டுமே அதிசயத்தை செய்ய முடியும். அவர் செய்தால்தான் அது அதிசயமே தவிர வேறெங்கும் இருந்தும் அதிசயங்கள் வரவே முடியாது. அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கடவுள் இடைப்பட வேண்டும். கடவுளுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். அங்கே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிறதான நன்மைகள் உண்டாக வேண்டும், மாற்றங்கள் வர வேண்டும். அந்த அதிசயம் எப்படி நடக்கும் அல்லது யாரால் நடக்கும்? அவர் ஒருவரால் மட்டுமே நடக்கும். அந்த அதிசயத்தை ஆண்டவர் செய்து காண்பிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே தான் கர்த்தருடைய தாசன் இந்த வசனத்தின் துவக்கத்தில் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். காரணம், அவரே அதிசயங்களை செய்கிற கடவுள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய தாசனைப் போல நாமும் சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஏனென்றால் நீர் ஒருவரே என் வாழ்க்கையில் அதிசயங்களை நடப்பிக்க முடியும். நீர் ஒருவரே என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும் ஆண்டவரே. ஆகவே தம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்தில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்குமானால் அது உம்மால் மட்டும்தான் நடக்கும் ஆண்டவரே. நீர் ஒருவரே அதிசயங்களை செய்கிற கடவுளாய் இருக்கிறீர். நாங்கள் நினைத்து பார்த்திராத, எங்கள் புத்திக்கு எட்டாத, எங்கள் கைகளால் ஆண்டவரே சாத்தியப்படாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீ செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறீர் ஐயா. எங்கள் குடும்பத்திலே ஒரு அதிசயம் நடக்க வேண்டும். எங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியத்தில் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடைபெற வேண்டும். பொருளாதாரத்தில் ஒரு அதிசயம் நடைபெற வேண்டும். ஊழியத்தில் ஒரு அதிசயம் நடைபெற வேண்டும். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடைபெற வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தா வசிக்கின்ற பகுதியில் எங்கள் மூலமாக எங்களுக்காக ஒரு அதிசயம் நடைபெற வேண்டும். அது உம்மால் மட்டுமே சாத்தியம் ஆண்டவரே. நீர் ஒருவர் அதிசயத்தை நடப்பித்தால்தான் அதற்கு அதிசயம் என்று பெயராக இருக்கும் கர்த்தாவே. அதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எங்கள் வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்கதான அதிசயமாய் ஆண்டவரே நீர் எங்களை உண்டாக்கிறதைப் போலவே எங்கள் வாழ்க்கையில் கிருபை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறோம், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.